காதலர்களுக்குள்ள பிரேக்கப் அப்படிங்கிறது ஒரு காமனான விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி உயர்நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்கு. ஏன் இதை காமனான விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் வந்து தற்கொலை செஞ்சிருக்காங்க. அதாவது பிரேக்கப்க்கு அப்புறமா வந்து தற்கொலை செஞ்சிருக்காங்க. 8 வருடம் வந்து இவங்க 2 பேரும் காதலிக்கும் பொழுது எந்த ஒரு தப்பான கசப்பான சம்பவங்களோ இல்லை வந்து அவங்களுக்குள்ள சண்டைகளோ எதுவுமே இல்லை அப்படிங்கிறது வந்து அந்த நபரை விசாரிக்கும் பொழுது தெரிஞ்சிருக்கு. இவங்க 2 பேருமே வந்து மனப்பூர்வமாக தான் பிரிஞ்சிருக்காங்க, பிரேக்கப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த பெண் வந்து தற்கொலைக்கு வந்து முயற்சி செஞ்சு தற்கொலையும் செஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இதனால வந்து இந்த நபரை தண்டிக்கிறது அப்படிங்கிறது தப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயத்தை டெல்லி உயர்நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தருடைய பிரிவு வந்து ஒருத்தரை தற்கொலைக்கு தூண்டுறதா வந்து மாறாது. இதை வந்து அந்த மாதிரி எடுத்துக்கவே முடியாது. அவங்களுக்கு என்ன மனக்கசப்பு இருக்கோ அதை வந்து அவங்க தான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி மேலே வரணும். ஓவர் கம் பண்ண வேண்டியது அவங்க கிட்ட தான் இருக்கு. ஸோ இவங்க பிரேக்கப் பண்ணிட்டாங்கங்கிறதுனால அவங்கள தண்டிக்கணும்னு சொல்லி எந்த ஒரு விஷயமும் இதில் இல்லை. பிரேக்கப் அப்படிங்கிறது அவங்களுடைய வாழ்க்கையிலேருந்து முறிவு பெற்று வெளியே போகக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்பட்டுட்டு இருக்கு. இந்த நேரத்தில் வந்து தற்கொலைக்கு தூண்டுதலாக இருந்தது இந்த பிரேக்கப் தான் அப்படின்னு சொல்லி அவரை தண்டிக்கிறது ரொம்ப தவறான விஷயம்னு சொல்லியிருக்காங்க. சமீபத்தில் உங்களுக்கு பிரேக்கப் ஆகியிருந்தா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இப்போ ரீசெண்ட் டேஸ்ல பிரேக்கப் ஆயிருந்தா மறக்காம இந்த நியூஸை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.